அனைவருக்கும் இனிய வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எங்களுடைய கல்லூரிக்கு இன்று தமிழ் துறை சார்பாக நடந்த இந்த நாடக திருவிழாக்கு விருந்தினரா வந்திருக்கீங்க. இது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? உங்களுடைய வளர்ச்சியில ஒரு கல்லூரியில இன்னைக்கு நாள் முழுதுமா நீங்க செலவு பண்ணிருக்கீங்க. இது உங்களுடைய வளர்ச்சியில ஒரு பிளஸ் பாயிண்டா, அதாவது நேர்மறையா எடுக்கிறீங்களா, ஆனா எதிர்மறையா எடுக்கிறீங்களா? உங்களுடைய வேலையெல்லாம் எவ்வளவோ இருந்திருக்கும், நீங்க அதெல்லாம் ஒதுக்கிட்டு வந்திருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு எனக்கு ஷூட் இருக்கு. ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், வாழை படத்து கதாநாயகியோட. நம்ம கல்லூரில் நடக்கக்கூடிய இந்த நாடக விழாவிற்காக அந்த ஷூட்டிங் ஒரு நாள் நம்ம பிரேக் விட்டு நம்மளுக்காக நான் வந்திருக்கேன். இது எதிர்மறைன்றே சொல்ல முடியாது. ஏன்னா நான் இருக்கிற கலைத்துறை சார்ந்து நடக்கக்கூடிய பாட்டு போட்டியோ, நாடக போட்டியோ, நடன போட்டியோ, இத பேச்சு போட்டியோ, எழுத்து போட்டியோ எது நடந்தாலும் அது முழுசா என்ன அர்ப்பணிச்சிருவேன். ஏன்னா என் துறை சார்ந்தது இயல், இசை, நாடகம். இது முத்தமிழ் நான் படிச்ச ஒரு தமிழ் பேராசிரியர் அப்படின்ற போது இந்த முத்தமிழ்லயும் எனக்கு அனுபவம் இருக்கு. நான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷன் பிள்ளைங்க எப்படி இந்த நாடக கலையை உள்வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு பெருத்த ஆவலோடு தான் நான் உள்ள வந்தேன் நம்ம கல்லூரிக்குள்ள. அது கிட்டத்தட்ட அது நாடகம் மாதிரி எனக்கு தெரியல, ஒரு பிரம்மாண்டமா இருந்தது. ஒரு படம் பார்த்த திருப்தியை இன்னைக்கு நம்ம கல்லூரி மாணவர்கள் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சிறப்பான முறையில் அவங்க டயலாக் டெலிவரி ஆகட்டும், அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன், பாடி லாங்குவேஜ், அவங்க எடுத்துக்கிட்ட ஸ்கிரிப்ட், இனோவேஷனா அந்த ஸ்கிரிப்ட்ல அவங்க பண்ண விஷயங்கள், ப்ளஸ் அதுக்கு தகுந்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்கு, ஆடாடா அருமை அருமை அருமை. இந்த மாதிரி நான் கலையில வளரலை. ஆமா, இவங்கெல்லாம் ரொம்ப அட்வான்ஸா இருக்காங்க. இந்த பிள்ளைங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, மன நிறைவா இருக்கு இன்னைக்கு பிள்ளைங்களோட நாடகத்தை நான் பார்த்ததுல. அதனால நேர்மறையா தான் இருக்கு. இல்ல, இப்ப நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு ஒரு கேள்வி தோணுது. என்னன்னா, இந்த மாதிரி நான் வளரலன்றீங்க, ஆனா உங்களை பத்தி நான் ஆய்வு செஞ்சேன். இந்த மாதிரி நம்ம சிறப்பு விருந்தினரை பத்தி பேசணும்னு சொல்லும்போது நான் உங்களை பத்தி சேகரித்த விஷயங்கள் என்னன்னா, 2ஆம் வகுப்புல இருந்து நீங்க நாடக கலைஞர்னு நான் அது எப்படி? அப்ப உங்க குடும்பத்துல உங்க முன்னோர், அப்பாவோ தாத்தாவோ, குடும்பத்துல யாராவது அப்படி இருந்திருக்காங்களா கலைத்துறை? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா விதை இல்லாமல் கனி இல்லை. அது போலதான் இன்னைக்கு நான் கனியா தெரியுறேன்னா எனக்கு விதைச்சவங்க எங்க தாத்தா. கரண்ட் இல்லாத காலத்திலேயே ஒரு கூத்து கலைஞரா இருந்த ஒரு அரிச்சந்திரமாயன கட்டம், சத்தியவான் சாவித்திரி, வீரபாண்டிய கட்டபொம்மன், இந்த மாதிரி நாடகங்கள்ல பிரதான வீரபாண்டிய கட்டபொம்மனா, சத்தியவானா, அரிச்சந்திரனா நடிக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த கூத்து கலைஞர் என் தாத்தா. அப்ப ரத்தத்திலே உங்களுக்கு ஊறி இருக்கு. அவரு அன்னைக்கு கரண்ட் இல்லாத காலம், இந்த காண்டா விளக்குன்னு சொல்லுவாங்க, தீப்பந்தத்தை 2 பக்கம் வச்சுக்கிட்டு கூத்து நடத்துவாங்க. அவர் பாட ஆரம்பிச்சாருன்னா 3 கிலோமீட்டர் தாண்டி கேட்குமா. அப்ப காட்டுல வேலை பார்க்குற மொக்கைய பாட ஆரம்பிச்சிட்டாண்டா அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்து மக்கள்லாம் அந்த கூத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படி ஒரு குரல் வளத்துக்கு சொந்தக்காரர். இன்னைக்கு நான் ஓரளவுக்கு ஏதோ ஹை பிச்சர்ல நான் பாடுறேன் அப்படின்னா அவருடைய ஜீனி எனக்குள்ள ஓடுது. கண்டிப்பா. சித்திரசேனன் அப்படின்ற புராணத்தை பேரை எனக்கு அவர் தான் வச்சாரு. தவிர்த்து எங்க அப்பா நல்லா பாடுவார். அவர் மேடை பாடகர் கிடையாது. உழைப்பு தெரியாம களைப்பு, அவர் ஒரு உட்கட்டர். அந்த களைப்பு தெரியாம இருக்கிறதுக்கு சாயந்தரம் கட்டுல படுத்துக்கிட்டு, உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை, இப்படி பாட்டா பாடி என்னை தூங்க வைப்பார். நான் பாட்டு கேட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பேன். அதே நேரம் எங்க அம்மா கருத்தம்மா, அவங்க பூரங்குது பொழுதும் உறங்குது, நீ உறங்கவில்லை நிலவே, அந்த பாட்டு. அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே. அதாவது இப்படி எங்க அம்மா பக்கத்துல அந்த முந்திச்சலை எடுத்து போத்துக்கிட்டு அந்த குழந்தை பருவத்துல பாட்டு கேட்க அதை விட ஒரு சுகம் என்னங்க இருக்கு? அப்ப அந்த மாதிரி பாடல்கள் வந்தது. ஆமா ஆமா ஆமா. இப்படி இன்னும் சுருக்கமா எப்படி சொல்லணும்னா, நான் பால் குடிச்சு வளர்ந்தனாலே நிறைய பாட்டு குடிச்சு வளர்ந்தேன். அதனுடைய வெளிப்பாடுதான் அன்னைக்கு ஒரு நாட்டுப்புற பாடகனா ஒரு திரையில ஒரு 4 படத்துல நான் பாடியிருக்கேன்னா அவங்க எனக்கு போட்ட வித்து. 2வது படிக்கிற போது நான் முதல் முறை மேடை ஏறி பாடுறது, என்னடி முனியம்மாவும் கண்ணுல மையே, யாரு வச்ச மையே, எது நான் வச்ச மையே, நீ முன்னால போனா நான் பின்னாலே வாரே. இந்த பாட்டு முதலா நடித்த நாடக அனுபவம் என்னன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன்ல, என்னோடு வயலுக்கு வந்தாயா, நாத்து நட்டாயா, களை வரித்தாயா, அங்கே கொஞ்சி விளையாடும் என் குலப்பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, மானம் கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் வரி வட்டி கிஸ்தி. இந்த வசனத்தை பேசி நடிச்ச ஒரே கிளாப்ஸ். இந்த கலைத்துறையில இத்தனை வருடமாக நான் தொடர்ந்து இயங்குவதற்கு அங்க அந்த பள்ளியில கைதட்டினாங்க இல்லைங்களா,
அந்த தான் எனக்கு பெரிய ஊக்கமா இருந்தது. என்னை பொறுத்தளவுக்கு ஒரு கலைஞன் வளர்வதற்கு அவனுக்கு நினைவு பரிசுகளை விட கைதட்டல்கள் தான் முதல்ல பெரிய ஆஸ்கர் அவார்டு. உண்மையா? ஆமா ஆமா ஆமா. அந்த ஒவ்வொரு முறையும் அந்த கைதட்டல முதல் முறையா கேட்டதுக்கு அப்புறம் இன்னும் அந்த கைதட்டல தொடர்ச்சியா கேட்கணும்னு ஒரு ஆர்வம். அப்போ தொடர்ச்சியா கேட்கணும்னா இன்னும் நான் நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். பாட்டுக்கு, நடனத்துக்கு, நடிப்புக்கு, இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயிற்சி பண்ண ஆரம்பிச்சேன். யாரும் எனக்கு குருக்கள் கிடையாது, இது இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அது 12வது முடித்த பிறகுதான் ஒரு திசைகள் கலைக்குழுன்னு ஒரு வீதி நாடக கலைக்குழுல போய் நான் சேர்ந்தேன். அவங்க தான் வந்து வீதி நாடகம் எப்படி நடிக்கணும், ஒரு பாட்டு எப்படி எழுதணும், ஒரு கவிதை எப்படி எழுதணும், ஜனங்கள்கிட்ட நம்ம எப்படி பேசணும், எப்படி இன்ட்ராக்ட் பண்ணி பேசணும், ஒரு கருத்தியலை எப்படி கொண்டு போய் ஜனரஞ்சகமா அந்த கருத்தை சொல்லணும் அப்படின்ற விஷயத்த அங்கத்தான் கத்துக்கிட்டேன். அந்த விஷயத்துல எனக்கு குருவா இருக்கிறதுனா NSK கிருஷ்ணன் நான் சொல்லுவேன். ஏன்னா அவருடைய பாடல்கள்ல கதைகள்ல வந்து என்னன்னா முதல் பாதி சிரிப்பாகவும் 2ஆம் பாதி சிந்திப்பதாக. ஆமா ஆமா. சிரிப்பு கலந்த சிந்தனையை சொன்னா தான் ஏத்துக்கிடுவாங்க. ஆரம்பத்திலே நம்ம சிந்தனையை இந்த நாட்டிலே நான் எடுத்தோம்னா சோர்வாயிருவாங்க. முதல்ல அவனை ஆற்றுப்படுத்தணும். அப்படி எனக்கு அவங்கெல்லாம் இருந்ததுனால அங்கதான் அதான் பேஸ்மெண்ட். பள்ளிக்கூடத்துல முடிச்சுட்டு திசைகள் கலைக்குழு முடிச்சுட்டு 1999 வருடம் அந்த கலைக்குழுவில் இருந்து சரி ஏதாவது நம்ம சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றியது. அந்த எண்ணத்தின் வெளிப்பாடு தான் 60 மணி நேரம் 1999 வருடம் ஜூன் மாதம் 60 மணி நேரம் தூங்காம நடிச்சு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு நான் பண்ணேன். அந்த 60வது மணி நேரத்தை இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் வந்து முடிச்சு வச்சாங்க. அது ஒரு பெரிய அங்கீகாரமா நான் அந்த காலகட்டத்தில் எனக்கு தோணுச்சு. அது ஒரு சரியான ஒரு அடித்தளம் எனக்கு வந்து இந்த கலைத்துறையில நான் தொடர்ந்து இயங்குவதற்கு. வாழ்த்துக்கள்னு சொல்றது சின்ன வார்த்தை தான். அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப எங்க கல்லூரிக்கு நீங்க வந்திருக்கீங்க. எங்க கல்லூரி இந்த நாடகத்தை நடிச்ச மாணவர்களுக்கு, மற்ற மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில நவீனங்கள் ரொம்ப மலிந்து போயிருக்கு. இந்த நாடகத்துறையால எதிர்கால சமுதாய இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வருவாய் ஈட்டக்கூடியதான வாய்ப்பு இருக்கா? இதை வந்து இதுவே முழு நேர பணியாக எடுத்துக்கலாமா? அதாவதுங்க, கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முள்ள பிடிச்சாலும் முழுசா பிடிங்க அப்படின்னு. நீ எந்த படிப்பு வேணாலும் படி, எந்த கலை வேணாலும் கத்துக்க, முழுசா கத்துக்கிறியா அந்த படிப்பை நீ முழுசா படிச்சுன்னா வேலை வாய்ப்பு இருக்கு. அந்த கலையை நீ முழுசா கத்துக்கிட்டீங்கன்னா வேலை வாய்ப்பு இருக்கு. இங்க வேலை வாய்ப்பு இல்லாமல் இல்லை, எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு இருக்கு. என்ன இந்த காலகட்டங்கள்ல படிப்பதை விட பார்க்குறவங்க எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. குறிப்பாக நான் அலைபேசியை நான் சொல்கிறேன், அது பார்க்குறவங்க எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. நீ நாடகங்கள் வந்து சினிமா பண்ணுறது ரொம்ப எளிமை, நாடகம் பண்ணுறது தான் கஷ்டம் என்னை பொறுத்தளவுக்கு. ஏன்னா அங்கே ரீடேக் இருக்கு, இங்கே ரீடேக் கிடையாது, சிங்கிள் டேக் தான். ஒரு தடவை பண்ணதான். இன்னும் சொல்ல போனா திரைப்படம் என்பது நிழல், நாடகம் என்பது நிஜம். நிஜத்தை பார்க்குற போது இங்க நான் அழுது நடிச்சேன்னா ஆடியன்ஸ் கண்ணுல இருந்து கண்ணீர் வரும், நான் சிரிச்சேன்னா அங்கே சிரிப்பான். அப்படியே மிரர் மாதிரி நாங்கள் என்ன ரியாக்ஷன் காட்டுறோமோ அதை காட்டுவாங்க. ரத்தமும் சதையுமா உண்மையை பார்க்குறாங்க, ஒரிஜினலாக பார்க்குறாங்க. திரை அப்படி கிடையாது. அதனால திரையை ஏற்படுத்துவத தாக்கத்தை விட நாடகத்தினால் ஏற்படும் தாக்கம் ரொம்ப அதிகம். அதை நீங்க இனோவேட்டிவா எப்படி பண்ண போறீங்கன்ற விதத்துல தான் இருக்கு. அதாவது இப்படி பரிணாமம் வளர்ச்சி நான் சொல்றேனே, அரிசி இருந்தது, சோறாக்கி சாப்பிட்டோம், அதை அரைச்சு மாவு அரைச்சு இட்லி தோசைன்னு ஊற்றணும். அதுல இருந்து ஒருத்தர் யோசிச்சான், இது வெறும் மாவா இருக்கே, ஒரு முட்டை உடச்சு ஊற்றி முட்டை தோசை, இதை கொஞ்சம் இனோவேட்டிவா மசாலா தோசை, இன்னும் பொடி தோசை, அப்புறம் இனோவேட்டிவ். ஏன்னா அரிசி தான் மூலப்பொருள். இன்னைக்கு ஜென்ரேஷன் வரைக்கும் தொடுதுன்னா முட்டை தோசை தொடுது. அதுபோல இந்த பாரம்பரியமிக்க தெருக்கூத்தையும் இந்த கலையை, நாடக கலையையும் நீ எந்த வடிவத்துல கொண்டு போய் ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போற, இந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி என்ற வித்தையை நீ கற்றுக்கொண்டே ஆனால் கண்டிப்பா அதுல நீ ஜெயிக்கலாம். நல்ல அருமையான பதில். சரி, நீங்க சொல்றீங்க உங்க குடும்பத்துல இருந்து உங்க பிள்ளைகளை நீங்க இந்த துறைக்கு கொண்டு வந்திருக்கீங்களா? அது எல்லாரும் பாப்பாங்க இல்லையா? கண்டிப்பா 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 கண்டிப்பா. என்னுடைய மூத்த மகள் அகல்யா, சின்ன பெண் வந்து வெண்பா பாடுறாங்க, நடனம் ஆடுறாங்க. இந்த அப்பா நீங்க ஊக்கப்படுத்துறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா பாடலோ நடனமோ யாரும் கற்றுக் கொடுத்து வருவதில்லை, இயல்பாகவே அவர்களுக்குள்ள ரத்தத்துல ஊறி வரணும். கலை என்பது இயற்கையாக ஒருத்தனுக்குள்ள தோன்றணும். அப்படி இயற்கையா தோன்றணும்னா அதன் முதல்ல அவன் ரசிகனா இருக்கணும், நல்ல ரசிப்பு தன்மை உள்ளவனா இருக்கணும். எவன் ஒருவன் ஒரு கலையை மெய்மறந்து ரசிக்கிறானோ அவன் மிகச்சிறந்த கலைஞனாவான்.
என் பிள்ளைகள் என் பாட்டை என் நடிப்பை ரசிக்கிறது கண்டிப்பாக அவங்க பிள்ளை கலைஞனாக வருவார்கள். அதை நான் ஊக்கப்படுத்திட்டு தான் இருக்கேன். அது மட்டும் இல்லை, நான் செல்லக்கூடிய கல்லூரி, பள்ளிகள், தொண்டு நிறுவனங்கள் இங்கெல்லாம் போகிற போதெல்லாம் எல்லா இடத்துலையும் நான் ஊக்கப்படுத்திட்டு இருக்கேன். இதை ஒரு கலை தொண்டாகவும் பணியாகவும் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கு மேலும் ஊக்கமூட்டியவர் வந்து முன்னாள் குடியரசுத் தலைவர் ஐயா திரு APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். என்னை பார்த்து சொன்னாங்க, நல்ல கலைகள் கற்று வச்சிருக்கீங்க சித்திரசேனன், அது உங்களோட அழிஞ்சிடக்கூடாது, அடுத்த தலைமுறையை கற்றுக் கொடுங்க. அவர் சொன்னதுலேருந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு அப்படித்தான் என் வாழ்க்கை முறையை அமைந்துருச்சு. நான் போகிற இடங்கள்லாம் நான் கற்றுக்கொண்ட ஒரு கலையை முழுசாக கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். சொல்லுவாங்க இல்லையா, ஒரு குருக்கள் வந்து எல்லாமே கற்றுக் கொடுக்க மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்டதை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்டதை கற்றுக் கொடுப்பாங்க. நான் அப்படிப்பட்ட குருவே கிடையாது. நான் கற்றுக் கொடுக்குற என்னுடைய சிஷ்ய பிள்ளைகள் என்னை தாண்டணும் அப்படின்னு நினச்சி என்கிட்ட மொத்தமாக தள்ளி போட்டுருந்தா ஜெயிச்சிட முடியாது. அப்படி ஜெயிச்சிருக்காங்க என்னுடைய பிள்ளைகள் வந்து, அது கலைத்துறையிலும் சரி கல்வித்துறையிலும் சரி. அது பெருமையான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். பெண் சிசுகளுக்கு எதிராக தாலாட்டு பாடிடத்தான் தாய் மனசு தவிக்குதம்மா, ஒப்பாரி வைக்க சொல்லி கொப்பை மனம் துடிக்குதம்மா, பூமியில வாழ போறந்தையா, பிறந்ததுமே சாக போறந்தையா, பொண்ணுக்குத்தான் இந்த நிலைமையா, பூவத்தீயில போடும் கொடுமையா. கண்டிப்பா ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு நாள் முழுதுமாக எங்க கல்லூரி மாணவர்களுடைய நாடகத்தை பார்த்து நீங்க அவங்களுக்கு நிறைய ஆலோசனைகள் சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் அவங்களுடைய எதிர்காலத்துக்கு, அவங்களுடைய கலைத்திறனை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு பெரிய ஊக்குவிப்பா இருக்கும். இந்த பேட்டி இவ்வளவு நேரம் உட்கார்ந்து எங்களுக்காக கேட்ட கேள்விகளுக்கு நீங்க நல்லா தெளிவாக அழகா நீங்க எது பேசினாலும் அது பாடலாவே எங்களுக்கு வெளியே வருது. மிக்க நன்றி. நீங்க எங்களோட நேரம் செலவழித்து பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றிங்க. நன்றி. நன்றிமா. நன்றிமா. உங்களை மாதிரி ஒரு நாட்டுப்புற கலைஞர்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், நேர்ல வந்து ரொம்ப குறுகின பேர் தான் பார்த்திருக்கேன். அதுல நீங்களும் ஒருத்தர். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. என்னுடைய கலை இங்க மட்டும் இல்ல, அன்புக்குரிய தோழர்களே, உங்களுக்கும் தேவைப்பட்ட என்னை அணுகுங்க. உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நான் தயாரா இருக்கேன். கலை வாழ வைக்கும், வீழ வைக்காது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.